சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவர்களுக்கு வயது குறைந்த வயது ஆகிறது. எனக்கு இளநரை பித்த இளநரை காணப்படுகிறது, அதற்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மருத்துவ பயன்பாட்டில் அனுபவிச்சு பயன்படுத்திய, அதுபோல் நிறைய பேர் வெற்றி அடைந்த இந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளநரையினால பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து தோற்றம் இதாயிருது. அப்போ வந்து ஹேர் டைக்கு அவங்க மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிருது. எல்லாருக்குமே ஹேர் டை ஒத்துக்கொள்ளுன்னு சொல்ல முடியல. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால முடி நிறம் மாறிடுது, அதனால பல்வேறு தலைவலி உண்டாயிருது, பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அல்லது விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 3 எண்ணெயும் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரிப்பான் குலைன்னு சொல்லுவாங்க, கரிசாலை கீரை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த கரிசாலை கீரையை வந்து பார்த்தீங்கன்னா வயல் ஓரங்கள்ல நிறைய நீர்ப்பாங்கான இடங்கள்ல நிறைய காணப்படும். இதனுடைய மகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வளல் பெருமான் வந்து நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையாக அடர்த்தியாகக்கூடிய தன்மை உண்டு. இந்த கரிஸ்பான் குலை வந்து இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டா போதும். அல்லது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளே எல்லா வீடுகளும் கிடைக்கும். அந்த மருதாணி இலையும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. இது 3யுமே நம்ம நல்லா அந்த எண்ணெய் வந்து கொதிச்சு வரும் பொழுது அதை போடணும், உள்ள போடணும். போடும் பொழுது அந்த நொங்கு நுரையமா வெளியே வரும். அந்த நொங்கு நுரை வெளியே வராமல் கரெக்டான அளவில் சிம்மில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கின பிறகு சிம்மில் தான் வைக்கணும், அல்லனா பொங்கி வடிஞ்சிரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த எண்ணெய், இந்த மூலிகை மேலே எண்ணெய் போட்டு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல இந்த எண்ணெய் நல்லா அந்த சாறுக்கள்லாம் சுண்டி வரும் பொழுது ஒரு முருங்கைக்கீரையை உள்ளே போட்டிங்கன்னா அந்த முருங்கைக்கீரை சடசடப்பு அடங்கிச்சுன்னா இதுதான் பருவம்னு நினச்சிக்கோங்க. இப்போ முடிஞ்ச உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சுத்தமான கருஞ்சீரகம், இது நாட்டு மருந்து கடைகளில் மளிகை கடையில் எல்லா கடையுமே கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த எண்ணெய் வந்து இறக்கக்கூடிய நேரத்தில் இந்த கருஞ்சீரகத்தை மேலே தூவி விட்டணும். தூவி விட்டுட்டீங்கன்னா அந்த கருஞ்சீரகத்துல அதோட தன்மைகள் எல்லாமே இந்த எண்ணெயில இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டியில் தான் காய்ச்சி எடுத்துக்கணும். மற்றபடி அலுமினியம் சட்டியோ சில்வர் பாத்திரமோ இதுக்கு ஆகாது. இரும்பு சட்டியில் தான் எடுக்கணும். இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த காய்ச்சி முடிச்சு எல்லாம் வச்ச பிறகு ஒரு 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய படம் போடணும். அதாவது அந்த இரும்பு சட்டியை வந்து மேலே வந்து ஒரு துணி கட்டிக்கணும். துணி கட்டி நல்ல சுத்தமான வெயிலில் வச்சு எடுக்கணும். அப்படி ஒரு 9 நாள் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். குறைந்தது 7ல இருந்து 9 நாளுக்கு நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் எல்லாமே அந்த எண்ணெயில இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இளம் பச்சை கலர்ல, பார்க்கறதுக்கு லைட்டாக கருங்கலந்து கலந்து அழகா இருக்கும். இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா முடி பித்த நிறம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு நல்லா தேய்க்கணும். நீங்கள் நைட்டு தேய்ச்சிட்டு படுத்துக்கணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா பேன்லாம் உருந்து கிடக்கும். பேனு ஈறு தலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே போல் நிறைய பேருக்கு தலைவலி ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்த நிறைய மாற்றும், உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புதிய தோன்றக்கூடிய முடிகள் எல்லாமே கருமை நிறம் அடைஞ்சிரும். அதே போல் அந்த வெண்மை மாற ஆரம்பிச்சிடும். அந்த தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாற்றமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க 7 நாளில் மாறும், 3 நாளில் மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணெய் வந்து தொடர்ந்து தேய்க்க தேய்க்க நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்குள்ள முடி வளர்ந்துரும், எல்லாமே மாறிடணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துவாங்க. அதாவது அந்த எண்ணெய் தயாரிப்பாங்க, அது அவங்களுக்கு நல் பலன்களை கொடுக்காது. ஆனால் இந்த வகையில் நீங்கள் செஞ்சு பார்த்து சூரிய படம் போட்டு எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடியை நல்லா வளர்ச்சி பண்ணும். அதுபோல் தலையில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும். புதிய முடியும் உண்டாகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அல்லது ஆண்கள் இந்த பித்த நிற உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கணும். உள்ளுக்கு சாப்பிடணும். கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா முடி வந்து பார்த்தீங்கன்னா கருமையாக அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா துவையல் பண்ணி சாப்பிடலாம், கருவேப்பிலை ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்பொழுது கருவேப்பிலையோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நம்மளுடைய முடி கருமையாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை தெளிவாக இருக்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். அதே போல் உடல் குளிர்ச்சி அடைவதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். இந்த வகையில் நீங்கள் பயன்படுத்தி வாங்கிட்டீங்கன்னா உங்களோட பித்த நிலையிலிருந்து நீங்கள் முழுமையாக வெற்றி அடைய முடியும். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதே போல பல நல்ல தகவல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி.